வெற்றி வீரராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விசுவாசமே வெல்லும். Faith prevails. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 யோவான் 5ஆம் அத்தியாயம் முதல் 13 வசனங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே தண்ணீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். தண்ணீரினாலே மட்டுமல்ல, தண்ணீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். நாம் மனிதருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதைவிட தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதபடியால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் நான் வாசித்த பகுதியிலே 4ஆம் வசனம் 1 யோவான் 5:4. நமது விசுவாசமே உலகை வெல்லும். Our faith is what overcomes the world. பாவம் நிறைந்த மண்ணுலகில் பாவத்தின் மேல் வெற்றி காணுவது சாத்தியமா? இன்றைக்கு பிரச்சனைகளிலெல்லாம் பெரிய பிரச்சனை பாவ பிரச்சனை தான். பாவத்தின் சுருக்கமான நிறைவான டெபினிஷன் வரையறையை 1 யோவான் 2:16 இப்படி வாசிக்கிறோம். உடல் ஆசையும் இச்சை நிறைந்த பார்வையும் செல்வ செருக்குமாகிய உலகில் உள்ளவை விண் தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், லஸ்ட் ஆஃப் தி ஐஸ் அண்ட் தி பிரைட் ஆஃப் லைஃப். எல்லா பாவங்களும் இந்த 3க்குள் அடங்கிவிடும். ஒரு எடுத்துக்காட்டு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த சோதனை இதுதான். பழமானது உண்பதற்கு நல்லதா இருந்தது, அது உடல் ஆசை. பழமானது கண்களுக்கு களிப்பூட்டுவதா இருந்தது, அது கண்களின் இச்சை. அதை சாப்பிடும் நாளிலே கடவுளை போல் ஆவீர்கள் என்றது அந்த சர்ப்பம். செருக்கான வாழ்வுக்கு ஒரு சோதனை. இந்த சோதனையில் அவர்கள் இருவரும் படுதோல்வி அடைந்தனர். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவுக்கும் இதே வித சோதனைகள் தான் வந்தன. எடுத்துக்காட்டாக வனாந்தரத்திலே உள்ள சோதனைகளை பாருங்கள். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும், அது உடல் ஆசையை அடுத்தது. மலையின் மேல் அவரை கொண்டு போய் உலகத்தின் அனைத்து நாடுகளையும் அவருடைய மாட்சியையும் அவருக்கு காண்பித்து இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்றது, அது கண்களுக்கு ஒரு இச்சை. தேவாலயத்தின் கோபுரத்தின் மேல் அவரை நிறுத்தி கீழே குதியும் தூதர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், எல்லாரும் அதை பார்ப்பார்கள் என்று சொல்வது, அது வாழ்வின் ஒரு பெருமை. இந்த 3 பொல்லாத சோதனைகளையும் உலகம் என்ற ஒரே வார்த்தையில் அடக்கலாம். இயேசு இவைகளின் மேல் மகிமையாய் மாட்சிமையாய் அவர் வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவை போலவே நாமும் வென்றிட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை
இன்றைய மனப்பாட வசனம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 5:4, கடவுளால் பிறப்பதெல்லாம் உலகை வெல்லும், நமது விசுவாசமே உலகை வெல்லும். ஜெயிக்கும் இவ்விசுவாசம் என்ன என்பதை அடுத்த வசனமே தெளிவாக்குகிறது. இயேசுவானவர் கடவுளுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை தவிர உலகை வெல்லுகிறவன் யார்? இவ்வுலகின் சோதனைகளை வென்றிட இயேசுவே இறைமகன் என்று விசுவாசித்தால் போதுமாம். என்னே எளிமை, என்னே வல்லமை. சிம்பிளி ப்ரொஃபவுண்ட் அண்ட் ப்ரொஃபவுண்ட்லி சிம்பிள். இந்த விசுவாசம் தான் நமது கேடகம் ஆகும். This is our shield. எபேசியர் 6:13-17 நமக்கு தேவையான 6 போர்க்கலன்களை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமா? இடைக்கச்சை, மிதியடி, தலைச்சீரா, பட்டயம் இவைகள் அனைத்துமே முக்கியமாயிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிடித்துக் கொள்ள வேண்டியது விசுவாசம் என்னும் கேடகத்தையே. ஏனென்றால் உடலின் எல்லா பாகத்தையும் இந்த கேடகம்தான் பாதுகாக்கும். விசுவாசமானது கேடகம் மட்டுமல்ல, அது மார்பு கவசமும் கூட. That's a breastplate. விசுவாசம், அன்பு என்னும் மார்பு கவசத்தையும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று 1 தெசலோனிக்கர் 5:8 வாசிக்கிறோம். இதுதான் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். இயேசு உலகின் சோதனைகளை வென்றது போல அவரை விசுவாசித்தால் நாமும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையே வெல்லுவதற்கு முதல் படி. எனவேதான் பவுல் இவ்விதமாக சாட்சியிட்டான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது இறைமகன் மீது உள்ள விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். அருமையான ஒரு பாமாலையிலிருந்து ஒரு கவி, ஒரு பல்லவி. வெற்றி சிறந்த தேவரீர் ஜெயிக்க பாதை காண்பித்தீர், நீர் வென்ற வண்ணம் நாங்களும் வென்றேற தயை அருளும். மறுபடியும் சொல்லுகிறேன், வெல்லுவோம் என்ற நம்பிக்கையே வெல்வதற்கு முதல் படி. தோல்வியடைந்திருக்கும் என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள், இந்த நாளிலே மீண்டும் நாம் வெற்றியோடு வாழ்வதற்கு எனக்கு வழியுண்டா, வகையுண்டா என்று நீங்கள் திகைத்து நின்றால் இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உங்கள் விசுவாசமே உலகை வெல்லும். Your faith is what overcomes the world. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு நினைவுபடுத்திய பழமையான ஆனால் வல்லமையான அந்த சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டியது விசுவாசம் என்னும் கேடகம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நொடிப்பொழுது கூட இந்த விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாதபடி வென்றோம், வெல்லுகிறோம், இன்னும் வெல்லுவோம், முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை பறைசாற்றியவர்களாக இறைமகன் இயேசுவின் மேல் அவர் வெற்றி பெற்றது போலவே நாங்களும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களுடைய வாழ்நாட்களே எல்லா சோதனைகளுக்கு எதிராகவும் நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவித்தார். இந்த அருமையான வார்த்தைக்காக, இந்த சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல நாங்களும் வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தாவே எங்களுக்கு வழி சொல்லி கொடுத்த இந்த அருமையான வேத பகுதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.